ரெண்டு ராசம் என்னப்பா இது வீடு ஸ்டோர் ரூமா மாதிரி ஆள் இங்கே இருக்கிறது போல இந்த வாடகைக்கு விஷயம் கேள்விப்பட்டேங்களே விஷயம் கேள்விப்படையில கடவுளே வாங்குவோம் சொல்கிறேன் வாங்க வாங்க கேள்விப்படையிலே கடவுளே ஒரு ஆள் முடிஞ்சே போயிட்டு சரியா இருக்கிறீங்க இப்போ உங்களை கொண்டு வரக்கும் பெரிய வாகனங்கள் சேவை இல்லை தான் இப்போ உங்களுக்கு அந்த செஞ்சாக்கள் தெரியுமே தெரியா அவன் பாப்பான் வெளியில் வந்தோடனே யார் யார் என்ன போடணும்னு சொன்னால் இவன் சொல்லி இருக்கவனா கொண்டே அதே கிணத்துக்கு விட அவங்க போட்டா என்ன என்னண்ணா கடிங்க வரல கடிச்சு குடிக்கணும் நான் குடிக்க மாட்டேன் அப்ப பிறகு யாருக்கும் இவன் அந்த பையன்டாப்பா கடவுளே விட்டனே தானே சரி இந்த அடியோட சாமான் போட்டுக்கிட கொஞ்சமா ஆளுக்கு தெரியுமா வேண்டிய கலந்து தருவா திருப்பி ஆனா தானதெல்லாம் அம்மா தாவனதெல்லாம் ஐயோ உடைக்கிறதாங்க தாங்களுக்கு அதெல்லாம் ஐயோ தானதெல்லாம் ஐயோ எனக்கு ஏலாப்பா எவ்வளோ 10 இல்லை அது வந்து 15,000 தான் 10 இப்போ 30 கணை 20 சில்லறை அங்கே அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு பர்டிகுலர் இது அது இப்போ தேவையில்லை. நீ தான் இப்போ காட்டி கொடுத்துரு. இனி போடணுமே ஏண்டா இப்போ சனம் யோசிக்குமே நேரம் இல்லை போய்கொண்டு இருக்குது. என்ன தேவை சரி சரி என்ன அது இல்லை வயிறு தெரிஞ்சா எவ்வளோ தெரிஞ்சுன்னு சொல்லண்டா எவ்வளோ மட்டும் தெரிஞ்சேன்னு சொல்லண்டா பார்த்து செய்வோம். உள்ள தெரிஞ்சோ அது பிரச்சனை அவர் நோமல் நோமல். ஓகே, அப்போ வந்து நாங்கள் மட்டக்களப்புக்கு வந்தேன்னு தெரியும். இந்த ரோட்டால் இப்போ வாகனம் கூட கிடக்கு. அப்போ மட்டக்களப்புக்கு வந்தேன்னு தெரியும். அப்போ வந்தால் நாங்கள் கட்டையம்மான்ட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு தான் வந்துட்டு போடுறாங்க குட்டியம்மாட்ட. அப்போ இந்த முறையும் வந்து அவங்கள பார்த்துட்டு போகணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நின்றது வந்து அப்போ இப்போ ஆள்கிட்ட தான் வந்துட்டு போகிறோம். ஸோ போயிட்டு அவங்களோட அந்த ஒரு மந்த்லி பேமெண்ட் எங்களோட ஜெர்மனி அம்மா அவங்க வந்துட்டு செய்கிறவங்க. ஸோ அதையும் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு வலிக்கிட போகிறோம். உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் போகக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொரு விதமாக யோசித்து கொண்டு போவோம். ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் உண்டு, லைக் சும்மா இப்போ பார்க்குறவங்களையும் வந்துட்டு சிரிக்க வைக்கிற மாதிரி, அம்மாவையும் வந்துட்டு சிரிக்க வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டு போவோம். ஆனால் இன்றைக்கோ வந்து எல்லாமே கதைச்சாச்சுடா. இனியாவோ வெறுட்டவும் இல்லாது என்ன சொல்கிற வந்து போலீஸ் மாதிரி போனோம், சிஐடி மாதிரி போனோம், வேறு எப்படிறாப்பா கல்லன் மாதிரி போனோம், எல்லாமா போயாச்சு. குடியார் மாதிரி போனோம். இனி எப்படி போகிற? எல்லா பாணிலையும் போயாச்சு. அப்போ நீ போகிறதுக்கும் ஒரு ஐடியாவும் இல்லை. அப்போ நார்மலாக போயிட்டு வந்துட்டு கேஷுவலாக 2 கதையை கதைச்சிட்டு ஆள்கிட்ட உடல் நலத்தை விசாரித்து போட்டு வாங்கி குடிச்சு போட்டு அவங்க கொடுத்துட்டு இல்லை இதை வாங்கிட்டு தானே போகணும் வந்து நோம்பலா. நான் சொல்லவே இல்லையடா. இவன் செய்ய போறாரியா பாட்டியம்மா காண்டி செய்ய ஒரு விதமான வாகனமாகப்பா பேரா ரைட். அப்போ வந்து அந்த மாதிரிக்கு போய் கடையில் என்ன சரி வாங்கி கொண்டு மாலை கொண்டு கொடுத்து போட்டு இப்போ நீ வந்து நல்லவன் ஆகிட்டே நான் கெட்டவன் ஆகிட்டேன் சொல்லாட்டி செய்வேன் யார் சொன்னா என்ன. சரி, அப்போ வந்து நாங்கள் அதில் போயிட்டு ஒரு சோடா அயம் பண்ணிக்கொண்டு ஒரு பிஸ்கெட் பயம் பண்ணிக்கொண்டு அதை கொடுத்து பெம்பளை வந்து குடித்து சாப்பிட்டு போட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளுக்கிடுவோம். ரைட். அப்போ வந்து இன்றைக்கி கட்டையம்மாவோட கதைக்கிறத தான் வந்துட்டு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னே உங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து வெளுக்கிடுவோம். சரி தானே? கடைக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணும். அகடி ஜருகடி என்ன ஸ்பான்சர் விட்டேன் நீ பக்கண்டு அப்படியா? சரி, அதுதான் இனி காய்ச்சா கூடாது. எங்க இங்க இல்லை போசு பாப்போம். முன் செல்லடா
பொருள் இல்லை கிடையாது கிடையாது 25 முன்னே சொல்லடா தைரியமே துணை என்ன வாங்க போறீங்க கொஞ்சம் இரு இப்போ நீ வந்து பேச இருக்க சொன்னியானே அப்போ இப்போ காசு இல்லைன்னு காட்டுறக்காண்டியா பேச இருக்க சொன்ன நீ என்னடா உண்ட நிலைமை சி ரிம்மில் போகுதா எப்படியா என்ன சோடாவும் அவன் என்னன்னு சொல்கிறான் அண்ணாச்சிக்கு சோடா கொண்டு வண்டிட்டு வா பெரிய மனசுடா சோடா விஜிக்கெட்டு பையும் பிசுக்கோத்து பையும் இந்தா சோடா பிசுக்கோத்து பையன் வண்டியா இது பொம்பளை சோடா அவன் பையன் சரியா ஆம்பளை சோடாண்டா சமைக்க மேடா பெப்சி வாங்கடா பெப்சி இருந்தால் பெப்சி எடுத்தாடி பொம்பளை சோடாடு போய் கேளுண்டா என்னண்டாலும் அப்பா அந்த விரலா உள்ளுக்குள்ள எலும்புக்குள்ள குத்துற மாதிரி பூஷ் ஓ ஒன்றும் செஞ்சதுதான் இருக்கிறாப்பா இருக்குதா பெப்சி சின்னனா இருக்குது காணும் கணக்கு இல்லை காணும் அதான் சின்ன வயசுலேயே கஷ்டங்கள் ரெண்டு வந்து வளர்கிற பிள்ளைகள் நல்லா வளருங்கள்ட்டாப்பா என்ன சொல்கிற ஒவ்வொரு முறையும் மட்டக்களப்புக்கு வந்தால் நின்று போகிறோம் இந்த முறை நின்றுட்ட ஒரு 2 நாள் இருந்தாலும் பழமையோட வெளியாக போண்டிருக்கு காரணம் என்னென்றால் வீட்டு வேலை செல்ல கிளியூரோக்கம் அடிச்சோண்டு இரவு அடித்தார் எப்போ வருகிறண்டு நான் வார திங்களண்டு ஏண்டா நாளைக்கும் வார திங்கள் தானே அழுத்தேருந்து அங்கே கிரந்தம் வார கிழமையிலே தெரியும் அப்படி ஒரு கிழமை அளவுக்கு நிற்க மாட்டான்ண்டு அப்போ நான் வார கிழமைன்னு சொல்ல என்ன இப்படி இதான் ரியாக்ஷன் கொடுத்துட்டேன் உடனே ஏங்கி போட்டு அப்புறம் நாளைக்கும் இடையக்குள்ள ஞாபகம் வந்துட்டு நாளைக்கும் திங்கள்லானா அப்போ வார கிழமை என்ன சரி தானே இப்படியே வந்துருங்க 2 நாளைக்கு சொன்னான் அப்போ அங்கே ஒரு ஆள் நிற்கிறா பொண்ணு ஆனால் பேட்டா வயசான காலங்களில் அந்த தனியாக இருக்கிறார்களுக்கு வந்து யோசனை அது இதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு வருத்தம் வந்து போடும் ஆனால் இவைக்கு வந்து ஒரு கடவுள்கிட்ட கொடை மாதிரிதாப்பா வேண்டா தனியாக இருக்கிறா சொல்கிறான்னு சொல்லி ஆனால் அதே மாதிரியே பேர் நம்ம இப்போ பார்த்து 2-3 வருஷம் ஆக போது அவர் மோசமும் போயிட்டார் ஆனால் அவள் அதே மாதிரியே இருக்கிறா இப்போ அது வந்து கடவுள்கிட்ட ஒரு கொடை மண்டை கப்பெல்லாம் பண்ணியிருந்தான் பாருண்டா அடே இந்த மிச்ச காசு எவ்வளோ வந்து அவ்வளோ என்ன பண்ணி கணா சொல்ல சொல்லண்டா எவ்வளோ பிஸ்கெட் பையோ ஏன் ஏது பெருசு பண்ணியோ சோடா பிலாதரியா 300 வண்டை கப் 20 ரூபா 20,000 அப்புறம் தெரியும் ஒண்டா 4மா 4 20 ரூபாண்டோ அப்புறம் இது வந்து 30 ரூபா சரி இந்த இதை உண்டு பஸ்ஸுக்கு வை ஓ பெரிய புண்ணியம் பேச கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு அடி பேசடே அந்த பேசுறதுக்கு ஒரு முன்னாடி இந்த படி அவ இங்கே 100 150 ரூபா 20 ரூபா எல்லாம் கிடக்கா ஓ பை அஜி இது என்ன வாழ்நாள்ல மறக்காதயா அதான் நீ சந்தோஷப்படுறியோ இல்லையோன்ற போஸ் சந்தோஷப்படுண்டாவா அடே அதில் நம்மட அவர் நிற்பார் அப்பா மரக்கறி கிடக்காரன்னு அவர்கிட்ட இனி இல்லைன்ற ஒரு நெருக்கமான உறவு இல்லை அந்த கிணத்துக்கள் வந்து செத்த அம்மா என்ன கொஞ்சம் பெரிய மாடு அப்படி இல்லை என்னண்டு ஆளாயில் என்னண்டு அந்த ஆர்ப்பாட்டத்திலே நான் அப்படி போராடிக்கணுண்ட மற்றது யாரோ போய் போட்டியில் நடத்து போட்டிருந்த ஆளும் காய்ச்சி வராங்க வீட்டை ஃபியூனரல் என்னண்டு பார்த்தாங்க ஆளிப்போ அதில் நிற்க வேண்டாம் இல்லாட்டி கடை பூட்டிக்கணும் என்ன உலகம் ஐயா நிற்பார் இது ஆடுறாப்பா ஒரு அடியாட ஹலோ
ஓ ஓ நம்ம இஷ்டம் வாங்கிக்கிறீங்க ஓ நீங்கள் நாங்க வந்தீங்க ஐயா எங்க இங்க மக்கோட வந்தீங்க செக்யூரிட்டி கார்டு ஓ ஓ ஓ சொல்லுங்கய்யா 16ஆம் தேதி துவசம் வாங்க என்ன 16ஆம் தேதி துவசமா சரி சரி சரியா எவ்வளவு கிடைச்சா கொண்டு வாங்க அதுக்கு தான் எடுத்தப்ப இல்ல இல்ல நான் கேக்குறேன் இப்ப துவசத்தை சொல்லி தான் எடுத்தீங்கன்னா கேக்குறேன் ஐயா நீங்களே டக்குன்னு பிள்ளையா நினைக்கிறீங்க அதுதான் நான் கேட்டேன் அதுக்கு தான் எடுத்தீங்கன்னா கேட்டேன் நான் வரைக்க சரி 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 சரியா ஓ மறக்கல சரியா வருஷம் 14 அடுத்த நாள் வருஷத்துக்கு அடுத்த நாள் தானே சரியா ஓகே 16ஆம் தேதி ஓகே 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 சரி சரி ஓகே அது என்ன சொல்கிறேன் இன்னும் அந்த வீடியோ ஃபோட்டோ தானே போட்டால் தானே அந்த அதை பற்றி காய்க்கலாம் அதை காய்க்கணும் இப்போ இவர் நின்றாருண்டா சும்மா காய்ச்சிட்டு போகலாம்டா நிறைய பிளானோட வந்து என்ன சொல்கிறது அந்த என்ன அந்த கிணத்துக்கு விழுந்த அந்த என்ன விழுந்த ஆல்ரெடி அந்த இறந்த அம்மா அவங்கள பார்க்கணும் மீன்ஸ் அவங்கள வீட்டை போகணுமென்று இருந்தது அதே மாதிரி அந்த நெல்லிக்காட்டுக்குள்ளே வந்து அந்த உயிர் தப்பின அக்காண்ட அவாட்ட போகணுமென்று இருந்தது அப்படி இப்படி கணக்கெல்லாம் யோசிச்சுன்னு வந்ததப்போ எங்கே எல்லாம் ரெண்டு வழியெல்லாம் கிடக்கு முக்கியமாக யாரை பார்க்காட்டிலும் குட்டியம்மாட்டை போட்டு போகணும் அப்போ அதால் ஒன்றும் செய்யறாது அழிக்க அது அண்ணன் இல்லையா ஆள் இல்லையா அண்ணா இல்லையா பயலா வயலே போய்த்தாரா நல்ல இடத்த நிப்பாட்டி வச்சுக்கோம் போல இல்லை அது அண்ணா முடியாது தானா அப்புறம் எப்படி போச்சு இங்கே இவாட்டு தான் பேர் இங்கே வர சின்னம்மா வாட்ட நான் அது இல்லை முடிஞ்சதுண்டு நாங்கள் காசெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு இனியாவே எல்லாம் கொண்டு போய் கொழும்புக்கு இனியாவே தானே செய்யணும் அந்த இந்த இடம் அந்த கிணத்துக்கு 40 தானே உங்களோட சொந்தக்காரர் தானே பக்கத்தில் இவர் அன்னையிட சொந்தம் இல்லை அது அப்போ நான் அதான் ஆடு இல்லை இனியும் அவர் வரமாட்டார் அப்படி டிலேயா இல்லை 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 நான் சும்மா வளமையாக இதால் போய் ஆளை கண்டு ஓமோமம் நல்லா இருக்கேன் கண்டு காய்ச்சிட்டு போடுறாங்க இதால் போய்க்குள்ள அப்போ ஆள் எப்படியும் கண்டா ஓடி வாரவர் அப்போ இந்த முறை இந்த அவட இதுவும் நடந்தே இல்லை கிணத்துக்கு வந்து செத்துன்னு சொல்லி அப்போ ஆள் வீடியோலாம் காய்ச்சி நான் பார்த்தேன் அப்போ சரியில்லை தான் கண்டுருக்கேன் போகிறேன்னு போட்டு இல்லையா நான் நேற்று தானே வந்தேன் வந்து அங்கே ஒரு ஓப்பனிங் உண்டு அதை முடிச்சுட்டு நீ அதோட போயிட்டது நீ இன்றைக்கு இவாட்ட போயிட்டு அப்படி அப்போ நீங்கள் கோல் அடித்தா சொல்லுங்க அப்படி கிருஷ்ணா வந்தது உங்கள் போயிட்டு ஆளுண்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் வருமண்டு 7 மணிடா வர சொல்லுங்க இல்லைண்டா அப்புறம் பார்ப்போம் சொல்லுங்கள் ஓகே 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 சரியா அவக்கும் எத்தனை வயசா பெரிய வயசுன்னு இல்லை 45 சம்திங்கா 45 அப்படிதான் அவள் அந்த கிணத்துக்கு கிடந்தாக்காகவும் 28 தானே அக்கான்றான் அந்த 28 பூ ஆளை இப்போ பதவி கூட போகிறாங்க காத்துக்கு போயிட்டு வரல அதுதானா நீ அண்டைக்கும் தேடி இல்லை பிடிச்சேன் தனியே தானே இப்போ அதுதான் சரி நிக்கா அண்டைக்கு எங்கண்டுவா அண்டைக்கு அந்த அடிக்கிற என்ன பிடிச்ச நீ ஆளை தேடி தெரிஞ்சா சரி இப்போ எப்போடா நீ வந்து எத்தனை நாளைக்கு தம்பி அண்ணாச்சி அது வருது நான் வந்து எப்படாப்பா அதை போகுது என்ன கதவை கட்டி போட்டிக்கா ஆ கொண்டாடுறா சரி
அறிஞ்சா இருப்பான் நியூஸ். அவன் சின்னவனை கேட்டு அதே கேள்வியை கேட்க வேண்டிய நாள் அன்றைக்கு கதிரையெல்லாம் தூசு பிடிக்குது. 2 ராசு அது என்னப்பா இது? வீடு ஸ்டோர் ரூமா மாதிரி ஆள் இங்கே இருக்கிற போல இந்த வாரைக்கு. ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? ஏய் ஏய் வான என்ன எடுக்கிற? ஆ கதிரடிக்கிறா? ம் கதிர கும்பம் அப்பா. கவனம் போகிறோங்க வேறு. விஷயம் கேள்விப்பட்டேங்களே. விஷயம் கேள்விப்படையிலே கடவுளே வாங்குவோம் சொல்கிறேன். வாங்க அவள் கேள்விப்படையிலேயாண்டாப்பா. ஆனால் இங்கே வானே இதில் வானே இங்கே வானே கரையை கொண்டா ஆ இரு அண்ணே விஷயம் கேள்விப்பட்டீங்களே பாருங்க. கேள்விப்படலையே. ஒன்றும் மூவ் இல்லை கொஞ்சம் முடலையா வந்தேன். கிரீம் விஷயம் அப்போ தெரியா உங்களுக்கு? கடவுளே பக்கத்து இருந்தோண்டு என்ன நடந்ததுயா? ஓட கடவுளே ஒரு ஆள் முடிஞ்சே போயிட்டு தெரியாம இருக்கிறீங்க. தெரியாது விஷயம். அந்த கிணத்துக்கு கொழும்பு கொண்டுட்டாங்க சவத்தை. ஏன் சவத்தை கொழும்பு கொண்டு வருவாங்களா? நாங்கள் இப்போ சரியாண்டியல் நான் வேறு மாதிரி கேட்டேன். நீங்கள் வேறு நச்சியலோ? நான் அதைத்தானே கேட்டது. அந்த நகைக்காண்டி போட்டு அது என்ன நடந்தா? என்ன தெரியா? எனக்கு கணத்து கொண்டான் சவம் புட்டு போய். நீங்கள் தான் தனியாக இருக்கிறீங்க கவனமா? ஓ ஏன்னா ஒழுங்கைக்கால ஊர் அவங்களே கொண்டு வரக்கு வாகனங்கள் தேவை. உங்களை கொண்டு தேவையில்லை. அது கார்வரை கொண்டு பார்த்துட்டேன். நான் பார்த்தேன் இங்கே வாங்குறேன். சாடியா பயம் கொண்டு வந்துட்டேன். கிட்ட ஆக்கள் வைக்காங்க. அம்மா தானே அம்மாவை கிணத்துக்கா போட்டு சாக்கொண்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? சரியா நமக்கு சாடியா பயப்படுவான் போல பக்கத்து ஊர் 2 அடியா. இப்போ உங்களை கொண்டு வரக்கும் பெரிய வாகனங்கள் தேவையில்லை தான். இப்போ உங்களுக்கு அந்த செஞ்சாக்கள் தெரியுமே ரெண்டு தெரியா? அப்போ அவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஆக்கள் கிடைச்சா என்ன தண்டனை கொடுக்கலாம்? உங்களோட மேனேஜர் என்ன தண்டனை கொடுப்போம் அவங்களுக்கு? இல்லை நாங்கள் இருக்கிற நீங்கள் மக்களாகிய நீங்கள் சொல்லுங்க. அந்த அம்மாவை கிணத்துக்கா போட்டு சாக்கொண்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? சாடியா பயப்படுவான் போல பக்கத்து ஊர் 2 அடியா. என்னத்த சொன்னாலும் சாடியா பயப்படா கேட்கலாம். ஏதாவது வில்லங்கமா சொல்லு. அவனவன் வந்து ஆரம்பிக்கல. அதான் பிரச்சனை. என்ன காய்க்கிறது தானே என்னண்டு இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யறாங்க? இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருக்கிறோம். இங்கே வந்து காய்ச்சி போட்டு போடுவோம். இப்போ நீங்கள் வந்து அவனோட விடக்கூடாது கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லேக்குள்ள அவன் பாப்பான் வெளியில வந்தோடனே யார் என்ன போடணும்னு சொன்னால் இவன் சொல்லி இருக்கவனா வந்தா ஒன்று ஆட்டோ வந்து மூட்டை வைக்கானும் தூக்கி முன்னுக்கு இருத்தின்னு போடுவாங்க. கொண்டே அதே கிணத்துக்கு விடுவாங்க. போட்டா என்ன வியல் அதான் என்ன பத்தியா? அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கும். சரி காரணம் செலவாக பார்த்தாங்க காரியே கேட்கணும். கார் வந்து செலவாக பார்த்தாங்க காரியே கேட்கணும். என்னண்டு கார் வந்து பார்த்தாங்க காரியே. இப்போ போன முறை வந்து பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னால் இப்போ வீட்டில் இருப்பு குறைவா? அப்படின்ட்டா இருக்கிறதா குறைவே செட் பண்ணி தாடா தம்பி. கழுவணுமா வண்டே? ஆமாம் தெரிஞ்சிருக்கேன். அப்போ நான் கழுவி இருந்து போட்டு வாரேன். இரவில் இங்கே படுக்க இல்லைப்பா நான் இங்கே படுக்கலாம். அங்கே கொடுக்கலாம்.
பகுடி விடுங்க இதோட பகுடி விடும். இது என்ன இந்த குடிக்கிற வெட்டணுமா? என்ன சாப்பிட்ற? இந்தாங்க கடிங்க வல்ல குடிக்கணும். நான் குடிக்க மாட்டேன். அப்போ அப்புறம் யாருக்கு? அட இவன் அந்த பையன்டாப்பா கடவுளே. எவடா கொண்டு என்னைக்கு அது எவடா வாங்குறது? கடவுளே எப்படி விளையாட்டு? எவடா வாங்குறது இப்போ? அது சரியா? அப்போ நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்கிறான்னு யோசிச்சுட்டாப்பா. பச்சை ஜூஸ் தான் கொடுத்தேன். ஆமாம் பச்சை நாங்கள் ரோடில் வந்து நாங்கள் அகண்டவளவு சரி உண்மையிலே அது பச்சை ஜூஸ் தான் இல்லைன்னு இல்லை. ஆமாம் அவள் வந்து நகையல் அதுகள் இதெல்லாம் போட்டிருந்தோம். நீங்கள் என்ன போட்டிங்க? நான் ஓட்டு போடுவேன். நான் போட மாட்டேங்கிறேன். அது தங்கமே பவுனு. அப்போ இங்கே வந்து செய்த வேலையை காட்டுறாடி. ஒவ்வொரு ஒரு குப்பை வேலை செய்கிறான்னு பாங்க மக்களே. ஒரு சொட்டு தண்ணி எடுத்து பெரிய டெப்பு கொஞ்சம் அவனு காரணத்துக்கு அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ நீ இது சோடால குளிக்கின்றா கேஸ் இல்லை. அப்போ இப்போ என்ன அது அதுக்கு அந்த ஊற்றி இதுக்கு ஊற்றி இந்த ஊற்றி அஞ்சு அதில் கழுவு கேஸ் கதையை விட்டுட்டு அல்லாட்டி அங்கே அந்த அதில் அந்த டெப்லைனில் கழுவு. யோசிப்பார் இந்த கோப்பையை எப்படி கழுவுறாண்டா எப்படி கழுவாண்டு. ஆனால் இப்போ நாட்டில் நடக்கிற விஷயங்களை பார்த்தா கொஞ்சம் கரைச்சலாக தான் முடியும் போல. நான் யோசிச்சொன்று வந்தது இவா நிற்கிறாவோ சரியானு நின்றுட்டியா? அங்கே நிற்போம் பொங்கல்ல இல்லாட்டி அந்த பொங்கல் நிற்போம். மற்றது சரி கட்ட நிற்கலாண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. வாகனம் வந்து ரோட்டுக்கு போகிற வேணாம். வாகனம் வருந்தா ரோட்டுக்கு போகிற வேணாம். மற்றது சொல்கிறாங்க. மற்றது இப்போ நார்மலாக உங்களுக்கு வாகனம் வந்து நிற்கிறண்டாலே நீங்கள் இந்த வெளியே கடவுங்க கடந்து தான் போக வேண்டியான். ஏண்டால் இப்போ நிற்க என்ன டக்குன்னு உள்ளட்டா மாதிரி தீக்கொண்டு ஓடிடுவாங்க விளாங்குதா. அதாவது நீங்கள் நிற்கப்படாது. இப்போ உதாரணமாக எங்களை தெரிஞ்ச மூமெண்ட்டாக ஓகே விட்டனே தானே. சரி இந்தா அடியோட சாமான் விட்டுக்கிட கொஞ்சமா மூன்று யூஸ் கொடுத்தா அதில் ஒன்று ரெண்டு மயக்கம் ஒன்று நோமல். இதில் இப்போ இதை நான் குடிக்க போகிறேன். நீங்கள் அது உங்களுக்கு பயம்ண்டா இதை நீங்கள் குடிங்க. என்ன எல்லாம் ஒரே போத்தில் போத்தில் ஒன்று தான். அதான் குடியேன் சோடா மட்டே வேண்டைக்க பார்க்கணும் உடைக்க புடக்கணும் சத்தம் பெறும். வந்தால் ஒரு தரம் உடை சொல்லும் விடையில சத்தம் பராட்டி சாமான் போல சரி புரியுங்க. எதுக்கும் யாருமே தந்தா வண்டி குடிக்காயங்கோ. நான் குடிக்க வேண்டாம். இங்கே சொல்லி விட்டு போனேன். அப்போ இப்போ குடிக்க இப்போ நீங்கள் நாங்களும் மாறலாம் நேரம். இந்த காலம் மனுஷருக்கு கஷ்டம் தெரியுமே. தங்கம் தோடு தங்கமோ இதுதா பித்தளையா தங்கமே அப்போ காணுது. அப்புறம் என்ன குடிங்க குடிங்க அதுக்காக கொஞ்சம் தரம் பேரையும் கதைக்கலாம் கொஞ்சத்துக்கு. இது டப்பண்டு சுத்தாது தலைய நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்த மாதிரி அப்படியே ஹரியில் சாவிங்க அவ்வளோதான். எங்களுக்கு இளம் போய் சுனாங்குமே இல்லை அது கிணறோட நெல்லிக்காடு கிணத்துக்கு போயிடும். இங்கனே இல்லை கிணறு ஒன்று இதுக்கு விட்டா தெரியும். ஊருக்கு கிணத்துக்கு விட்டா தெரியும். வெறும் கடை பால் அடைஞ்ச கிணறு உங்களை போடக்கூடிய மாதிரி வயலுக்கு எங்கே அங்கே ஓடுவேன் இப்படி செய்வோம். நீ போடுவா பின்ன என்ன 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 ஆனால் ஒன்றானே உங்களை வந்து ஒரு கடத்த போகிறது இல்லை. ஒன்றில் கடத்த வேண்டாம். ஏதாவது ஒரு நகை நட்டு இருக்கணும். இல்லாட்டி காசு பணம் இருக்கும். இல்லாட்டி உள்ளே அடக்கிற ஜாமான்கள் கிட்னிகள் சட்னிகள் அது ஒழுங்காக இருக்கணும். மீனிங் உங்களுக்கு அதுகளும் என்ன சொல்கிறது அப்படி இப்படி தான் இருக்கும். 75 வயசு இல்லை ஆளுக்கு ரெண்டுக்கு அப்படி இங்கே 9 சென்டிமீட்டரோ எத்தனை சென்டிமீட்டர் கிட்னியா
கிட்னியோட சைஸ் தெரியுது 4-5 சென்டிமீட்டர் கிட்னினா உங்களுக்கு 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் இப்போ சுருங்கி இருக்கும் இவருக்கு சின்னதாக இருக்கு இவருக்கு சின்னனா இருக்கு கிட்னி மூளை ஓரளவு அது நான் சொல்கிறேன் சில கேள்வி எதிர்பார்த்து சொல்ல ஆனால் பாரு உண்மையான ஏனண்டா இப்போ ஆள் சின்னண்டேக்க கட்டாயம் பாங்களும் சின்னதாக தான் இருக்கும் அதான் இந்த குறைபாடு மூத்திர சின்ன பாருங்க மூத்துல சின்ன பாபு ஆனால் உண்டு மூளை இப்போ சின்ன ஏதாவது அது என்ன அப்படி உங்களோட மூளைன்ற வெயிட் என்ன உங்களோட மூளை எத்தனை கிலோ 400 கிலோப்பா ஆ நிறுத்திருக்கலாம் உங்களுக்கு போகக்குள்ள தான் நிற்கலையா மையர் நான் காசு தின்னு வந்துட்டேன் என்ன ஆசை தின்னு வந்துட்டேன் ஆஸ்பத்திரி போகிற டைம் இல்லை நீ மூளையோக்க நறுங்கோ காலட்டி அது நீ தான் காட்டினு மூளை நான் கட்டிப்பாங்க ஏ இங்க இப்போ கூட வந்துட்டு தெரியுமே சிஸ்டங்கள் உண்ட மூளை இருக்கிறாங்கடா ஆ 305 எண்பத்தில்லை அவன் மூளை அதான் அவனுக்கு மூளை நாங்கள் பிளேட்டே பேர் கொஞ்சம் பிளேட்டு சொல்ல கொஞ்சம் பிளேட்டு இல்லை வேணாம் ஏன் இப்போ என்ன இப்போ செலவு பாடுகள்லாம் வணக்கம் ஆ நாளை அந்த போன முறைவன் வந்தவன் வந்தான் உங்களை எல்லாம் தேடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சானாம் வந்து ஆ இந்த ஒன்று ஓட்ட ஓடித்தானே வேணும் ஆ உன்னோட ஓட்ட ஓடித்தானே வேணும் என்னோட இல்லை இப்போ தனியில் வந்தவன் போன முறை இல்லை இங்கே இல்லையா தனியாக தான் வந்தவன் நீங்கள் நம்ம தெரியுங்க 2 இடம் மோட்டர் சைக்கிளில் வந்து மோட்டர் சைக்கிளோ அந்த வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து இவனும் இன்னொரு ஆளும் வந்தேன் நான் பேர்ல இல்லை நீ நம்ம நான் பாட்ட காரில் இல்லை வந்திருப்பேன் நீ மோட்டர் சைக்கிளில் வந்தோம் மறுபடியா ஓடின்றாரு என்ன அடே அவன் வந்து சொல்லலையா இனி நான் வர மாட்டேன்லாம் சொல்லலையா சரிண்ணா நீங்கள் எழுதி நம்பண்ணா 2 இடம் காசு ஓட்டா நான் கொண்டு போய் கட்டாயம் அடுத்த முறை போனால் கட்டாயம் மூளையை நறுங்கோ சரியா மூளை பிழைச்சி போட்டு உங்களுக்கு சரியா ஓ வேற என்ன போனாங்க அட பிஸ்கெட் கொடுக்கலா பிஸ்கெட் சாப்பிட போய் ஆ எவ்வளோ குடிச்சது சரி வேற என்ன கதை அப்போ போன முறை எத்தனை தேதி வந்தவன் நான் கணக்கு வைக்கல ம் நான் இதை குடிக்க போறீங்க இல்லை அது கேட்டேன் போகிறோம் நல்லா அது கேட்டேன் தாங்க அதெல்லாம் அது கேட்டேன் இல்லை அது குடிக்கணும் இப்போ ஏன் இப்போ தர மாட்டோம் அண்ணே தானே அதெல்லாம் அந்த பிடிக்க ஐயோ நான் தாரேன் தாங்க அது கேட்டேன் குடிக்கணும் அடே தாரேன் அது கேட்டேன் ஆளுக்கு தெரியுமா குடிக்கணும் குடிக்காம மாடப்படுத்துங்க வேண்டியே கலந்து தருவா திருப்பி அடே தானதெல்லாம் இல்லை அம்மா தாவனதெல்லாம் இல்லை நீங்கள் உடச்சி போட்டு ஐயோ உடைக்கிறேன் தாங்க தாங்களுக்கு அதெல்லாம் ஐயோ தானதெல்லாம் இல்லை நான் தருவேன் ஐயோ எனக்கு ஏலாப்பா நான் தருவேன் அண்ணே நான் அப்படி செய்வேன் உனக்கு நான் அப்படி செய்வேன் உனக்கு நான் எவ்வளோ குடிச்சதும் அடே, கேட்டேன் ஐயோ, நான் தாரன் திருப்பி நான் தாரன் நான் ஒரு குறைஞ்சா. வீடியோவில் திருப்பி நான் தருவேன் சரியா அடே இது அப்படியே வை இந்த பேக்கை வை அவாக்கு முன்னுக்கு வை உடைச்சிட்டாங்க உடைக்காயா சரி உடைக்கா வை ம் இங்கே போன மாதம் எத்தனை இவன் வந்தவன் இங்கே 2 இடத்துல மாற்றியாக வந்தேன் ரெடியான கட்டின இது வந்துட்டு சரியா நீ பார்க்கல என்னத்துக்குடா நீ வந்த போன முறை இங்கே 2 இடம் மோட்டார் கிலோ வந்து அம்மாட்டில் வந்து ஒரு கால் பேட் அது இப்போ வந்து சரி எப்போ வந்தேன்னா பரவாயில்ல ஒன் அப்போ போன முறை 15 வந்து அதை என்ன வேட்டையை கொடுத்துட்டு போனீங்க ஆச்சு வேட்டை உங்கள்ட்ட எடுத்துட்டு போனோம் சரி நான் வந்து 1 மாதம் தந்துட்டு போ கட்டாதே ஏன்னா ஆ 5ஆந்தேதி 3ஆம் மாதம் அது சரியா வருமா அப்புறம் என்ன படம் முடிஞ்சு காசு ஓட்டதான் நீங்கள் பெரிய வேண்டிய என்ன எவ்வளோ ஆகும் சொல்லுங்க 15 நான் 10 நான் 15 காணுமோ காடு மழை சொல்ல போகிறேன் நல்ல கொழுப்பு கொழுப்பு சேலை கூடித்தாங்களே காலுக்கு ஆ நான் இனி இப்போ இங்கே வர மாட்டேன் 1 மாதம் 2 மாதம் சொல்லிக்கொண்டு இல்லை தானே ஏன்னா கொம்மைக்கு என்ன கொம்மைக்கு வச்சுக்கிட்டே என்ன அம்மாக்கு வெட்டு வந்து அது கொஞ்சம் அது அது அவன்ட அம்மாவுக்கு அவன்ட்ட அம்மாவுக்கு தானே
அப்படித்தான் தெரியாது மனுஷர் என்றால் அப்படித்தான் வருத்தங்கள் துன்பங்கள் வரும். ஆனால் கடவுள்கிட்ட ஆசையாக உங்கள்கிட்ட கூட இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து நல்ல மாதிரி இருக்கிறீங்க. இப்போ வரைக்கும் எங்கேயாச்சும் கொண்டு வந்து இப்போ நிறமாக வர வந்துட்டியேண்ணே. ஓ நல்ல நிறமாகடா பார்க்க. உண்மையா என்ன சொல்கிறது? இந்த மங்குஸ்தான் பழம் தெரியுமே? மங்குஸ்தான் தெரியுமே? ஒரு பழம் வந்துன்றல மாப்பட்ட கூட அம்மாவுக்கு பார்த்தா கலராக வந்தீங்க இவ்வளோ ஆகுன்றல்லப்பா. அப்போ என்ன இவ்வளோ கலராக வந்தீங்க? நிழலுக்கு இருக்கிறோடைய. அப்போ இந்த மரங்கள் ஒன்றும் கலராக இல்லையே. அது உணலுக்கு அடக்கு. ஏன் அப்போ நீங்கள் மட்டும் கலராக வந்தீங்க? கிணறுக்காக யாக்கிட்டு ஓட்டும் வரேன். அப்போ இப்போ தம்பி அளவு இப்போ எத்தனை மாதம் தம்பி செத்து? 6 மாதம் தோணுச்சு. 6 மாதம். இன்னும் 18 மாதம் வருஷத்துக்கு இன்னும் 6 மாதம் கிடையாது. ஆண்டாம கொடுக்க தண்ணி வேணும். ஆண்டாம கொடுக்க தண்ணி வேணும். ஆண்டாமது. ஓ அது செய்வீங்களா? அது செய்ய தண்ணி வேணும். இந்த காயில் வச்சுருந்தான் செய்ய வேணும். என்னண்டு? இந்த காயில் வச்சுருந்தான் செய்ய வேணும். இந்த காசில் வச்சு இந்த ஆண்டாமல் செய்ய போகிறீங்களா? இப்போ ஒரு கிலோ அரிசி என்ன வேணுமே வாங்கலையே. அப்போ என்னென்னு சாப்பிட்றீங்க? அங்கேருந்து சாப்பாடு வர்றதா? 3 நேரம் வாங்கியிருந்தா? அப்போ அவைக்கு காசு அவங்க போனான்ட்டாங்க கிட்ட. உண்மையா? நல்லா இருப்பான். அப்போ உங்களுக்கு இப்போ இந்த காசு மிச்சம் ஏன்னா அப்போ தான் வீடியோ முடிக்கட்டும். இப்போ தரக்கூடாது. விளாங்குதா சிஸ்டம் விளாங்குதா? இப்போ தராமல் வீடியோ முடிச்சா போகிறாரு. இப்போ வீடியோவில் நான் உங்களுக்கு தந்த மாதிரி இருக்கும். சரியோ? வீடியோ முடிய நான் எனக்கு ஒரு 10 தாங்க. சரியா? ஓகே. ஆனால் ஒருத்தர்கிட்டையும் கேட்கப்படாது. 6 மந்த் கிட்ட என்ன இல்லையா? சும்மா வந்து போடுறாங்க காசு தெரியலன்னு. ஓ அது பிள்ளையே இல்லை. அவங்க ஃபோனில் வைப்பாங்க. காசு கொடுத்தோண்டி. ஓ ஃபோனில் காசு கொடுத்த வகையில் இருக்கப்போ அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? அவங்க காசு வந்து தோட்டம் போடுறாங்க. எவ்வளவு? 15 வந்து தோட்டம் போடுறாங்க. அப்போ நான் 10 வாங்கினது அவங்க 10 வாங்கி போடுறாங்க. அது பிள்ளையே இல்லை. அது ஃபோனில் அதைத்தான் சொல்கிறேன். அவே ஃபோனில் பார்க்கக்குள்ள 15 கூட தந்த மாதிரி இருக்கும். ஃபோனில் இதை வீடியோ நிப்பாட்டினா பிறகு தான் நான் 10 வேண்டுவேன். அப்போ அவங்களுக்கு தெரியாது. சரியோ? அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது வந்தவங்க 15 தந்தவங்க. அப்போ எங்கே 15 காட்டுன்னு என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் 10 நாள் செலவழிச்சு போட்டோம். கடன் கொடுத்தோம். ஓ இப்போ நாளைக்கு வந்து விட்டா? நாளைக்கு வந்து கேட்டால் நான் சொல்லுவோம். 10 நாள் செலவழிச்சு போட்டோம். நான் கணிச்சும் கொண்டு போகணும். என்ன வந்து என்னென்ன செலவழிச்சுட்டு? அது கடன் கொடுத்தேன் நான். யாருக்கு? ஆக்கள் கொடுத்தேன் நான். வாங்கி தின்ற மாதிரி கடன் இங்கே அவையில் கூட்டிட்டு எனக்கு சொல்லுவா அப்படின்னு கேட்டா? அது சொல்ல மாட்டாங்க. அது சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுவேன் பிரச்சனை இல்லை. கட்டிக்காரியா? ஓகே. இப்போ உங்கள்கிட்ட காசு வந்துட்டு நான் வீடியோ போட்டால் பிரச்சனை வச்சுக்க கூடாதா? அவங்ககிட்ட வச்சு சொல்லுவோம். அதுக்கு பூக்களை செஞ்சு போட்டுவோம். நான் இப்போ தான் வரும். இந்த சிறுவத்துக்கு என்னது என்ன சிறு வச்சுக்கிறேன்? 5000 சிறுவை தரேன். என்ன என்ன 2 வாட்டிய காய்ச்சி ஒரு தர வரலண்ணே. என்ன வரமாட்டேன்ட்டு. அப்போ கணக்கு சரி தானே? 2 மாய காசுண்டா எவ்வளோ? இது என்ன 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 2 வாட்டிய காய்ச்சி 30 ரூபா. ஓ இந்த இப்போ வந்து 30. இது சந்திக்கா எங்கே 20? கணக்கும் தெரியாது. 5 இருந்தாச்சு 30. என்ன 30 கேஜி? 5 சரியா? 15 என்னப்பா? 5 சரியோ? 10 சரியோ? 15 எங்கே 5 இந்த இருக்குண்ணே 10 என்ன 15 சரியா? சரி 20 அப்படின்னு. அப்போ கொஞ்சம் கணக்கு தெரியுதா? சரி இந்த அப்போ இந்த மாதம் காசுண்டா 4ஆம் மாதமும் 5ஆம் மாதமும் சரி தந்துடாங்க சரியா? அப்போ தந்தா இனி நான் 6ஆம் மாதம் வருவேன். அப்படி விளையாட்டுலும் ஜாலியாக காட்ட கொடுத்து ஆச்சு செய்வேன் சரியா? செஞ்சால் நீங்கள் வந்து இந்த இப்படி மாதிரி இருக்கும். எந்த பார்வைக்கு இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதே இல்லை போல. இந்த கஞ்சில் எல்லாம் கொட்டுப்பட்டுருக்க பார்த்தேன். கூட்டல முடிஞ்சு என்னண்டு ஆனி அதுக்கு மாண்ணா அது நேரிட்டு வாடுறேன் அங்கே வாட்டுக்கின்றேன்.
அப்போ இரவில் இங்கே நிற்கிறீரா நீங்கள்? நிற்கிறதா 6 மணியோட லைட்டை போட்டு போடணும். ஏன் லைட்டை போட்டு போகிறீங்க? லைட்டை போட்டு போடணும். ஆனே அது கரண்ட் காசு இல்லை நீங்கள் கட்டணும். நான் எவ்வளோ வரும் மாதம் கரண்ட் காசு உங்களுக்கு? இப்போ கரங்காசி எனக்கு என் பையன் 5 இருக்குது. 5 5000 நூறுரூவா வருது எனக்கு. 100 வெறும் 100 கரண்ட் காசு? கரண்ட் காசு 100 வருது எனக்கு. தண்ணி காசு? தண்ணி காசு எடுக்கிறேன். தண்ணி காசு எடுக்கல. கரண்ட் காசு 100 வருது. மாவுண்டு 100 வருது. 3 லைட் போடணும். 5 உண்டு, அங்கால் உண்டு. வீட்டு கொண்டு போட்டு போகிறேன். எனக்கு செத்த விடுதானே. 100 இல்லை, ஒரு 200 300 500 அப்படி வரும் போல. இல்லை, அதுவும் இல்லை, வெறும் 100 100 தம்பிட்டு எனக்கு. நேற்று வந்து கரண்ட்டுக்காரன் செஞ்சு போட்டு போகிறான். 100 எனக்கு குறைஞ்சிக்கண்டு. அது தம்பிட்டு வெளியில் பாருன்னா அங்கே சரி 100 வந்துக்கு நோக்கும். அது தம்பி செத்த கொண்டு போயிடலாம் வந்து கரண்ட்டு அந்த மாதிரி அவர் பார்த்துக்கினாரோ 100 வந்துக்கு நோக்கும். இந்த வாங்கட்டில் கட்டிலாடி அடுத்த வாங்கட்டில் கட்டண்டாரு. சரி, இப்போ வேறு என்ன புது நாங்கள் அது நேரம் 1 மணி ஆச்சு. நாங்கள் யாழ்ப்பாணம் விழுக்கிடுவோம். அந்த அளவு முடிஞ்சு தானே காசு வந்துட்டேன். உடம்பு நிலைமையெல்லாம் ஓகே. இப்போ சும்மா இறக்குறீங்க, பிரச்சனை இல்லை ஏன்னா சும்மா இறக்குறீங்க. அடுத்த ஒரு ஆஸ்பத்திரி போனால் மூளையை கலட்டி நிறுவும். ஓ, நீ காட்டு, நீ காட்டினா காட்டு. நான் நிறுத்திட்டேனாப்பா. எனக்கு ஓகே நிறைய. உங்களோட நிறைய இருக்கா பாருங்க. மூளை என்ன நிறைய ஏன்னா பிலாக்காய். ஏன் பிலாக்காய் எனக்கு? ஏன் பிலாக்காய் எனக்கு? கறியா வைக்குது. அது ஈர பிலாக்காயரா? பொலசன் பொலசன் அதுதான் இது இல்லையே. பொலசா இது 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 பலாப்பழம் சாப்பிட்றதானே? காஞ்சாங்க இப்போ உண்டு. நீங்கள் உங்களோட விட்டா நீங்கள் ஆயாம நாங்கள் ஆயிடுமா? என்னண்டா ஆயிடுது? என்னண்டா ஆயிடுது அப்பா? என்னண்டா ஆயிடுது? எட்டோணுமே யாரு நீங்கள் இருங்க ஒன்று ஆக்கிட்டுங்க கதையை முடியாது. ஏன் உங்களை விட்டா தானே? எங்கட விட்டே வந்து ஆய சொல்கிறேன். உங்களை விட்டா நடக்குது. அதுக்கு எவ்வளோ பில்லை சொல்லுவீங்களோ? சும்மா இருங்களா? சும்மா இருங்களா? சரி, அப்போ நீங்கள் கேட்டது சந்தோஷம். எனக்கு பிள்ளைக்க வேண்டாம் வந்து அவன் விளங்கிட்டு அவன் தன்னை காட்டப்போறான்னு வந்துட்டான். சரியா, அப்போ சந்தோஷமாக இறானே. 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் காசு வந்தாச்சு. 6 நம்பர் ஆட்டிலும் அனுப்பி விடுவேன். சரியா, அதில் ஏதோ ஒரு வகையில் அது உங்களுக்கு வருமானத்தை நம்புவோம். சரியா, இவன் சிலவில் வருவான். இடக்குள்ளே வந்தால் வேண்ட கொடுத்து விட்றான். இவனும் இன்னொரு படியும் வருவான். வந்து 15 தந்தோடு சில 5 கேட்பான். சரியோ, கேட்டால் கொண்டா கொடுக்க வேண்டாம். சரியா, ஓகே. இப்போ நான் சொன்னேன் இன்னும் 10 நிப்பாட்டட்டும். சரியா, இப்போ இல்லையா? சரியா, ஓமோ சரியா. இப்போ என்ன ஓகே. சரி, அப்போ நான் முடிக்கிறேன்னு முடிச்ச பிறகு வீடியோ முடிச்ச பிறகு கேட்பேன். சரியா, ரைட். அப்போ வந்து நாங்கள் குட்டியம்மா வந்து சந்தித்த சந்தோஷம். கவனமாக எப்பயும் ஆயுள் தேகத்தோட பலனோட எப்பயும் சுகமாக இருக்கணும்னு சொல்லி வந்துட்டு கடவுளை பிரார்த்திச்சு கொண்டு நாங்கள் அப்போ விழுக்கிறோம். சரிதானே? அடுத்த முறை வரும்போது வந்து சந்திப்போம். சரிதானே? பாய் சொல்லுங்க, முடிப்போம். பாய். சரி, ஓகே. சரி, இங்கே வாங்க. அது கிடக்கட்டுமாண்ணே. தாங்க. எவ்வளோ போகிறீங்க? 10. இல்லை, அது வந்து 15,000 தான் 10. இப்போ 30 கண்டா 20 இல்லை. அடே இது பாட்டிதான் புதுநங்காடிக்கு நிற்காது. நீங்கள் இல்லைன்னு சொல்லல. சரி, இப்போ உங்களுக்கும் ஆசை கூட தரல. நான் 15 தான் 10 கேட்டேன். இப்போ 30 இல்லைன்னா அப்போ 20 தான் ஆனேன். என்னண்ணே? 15 அண்ணே பார்த்தீங்கண்ணே. அண்ணே ஆமாம், நான் பாவம் பார்த்து 30 நீங்கள் இந்த விளையாட்டு காட்டுறேன். நான் நம்பித்தானே என்ன தந்தேன். வீடியோவில் வச்சு தந்து போட்டேன். இப்போ நீங்கள் என்ன தரமாட்டேன்னு சொல்கிறேன். ஆக்களை கூப்பிட சத்தம்ல. 15 ரூபா உனக்கு முன்னே எனக்கு ஒன்றா 15 ரூபா இல்லை. இதோட இருக்கு. இது மாதிரி தான் தருவது. இன்னொரு 5 ரூபா. இன்னொரு 5 ரூபா. 5 இல்லைப்பா. சரியா, 6 மணி கேட்டால் சொல்லுவோம். 30 வந்தேன்டா. சரியா சரியா சரியா.
ஜாலியாக கவலையாக தான் கிடையாது போல. சரி எடுங்க போ சரி வர போய்த்தா மனசு திரும்புது ஜாலியாக. பிஸ்கெட் எடுத்து வைங்க உள்ள. பிஸ்கெட் எடுத்து வைன்னு எவ்வளோ சோடாவை கொண்டு உள்ளுக்கு வைங்க புற குடிங்க. என்ன சந்தோஷம் தான் குறை இல்லை தான். இல்லை காசு போகுது இடுப்புக்கா போகுது இடுப்புக்கா போகுது காசு. அதுதான் சரி. இந்த இந்த அப்படியே நான் சும்மா நான் அப்படியே போய் வேண்டிக்கிறேன் உன்கிட்ட. நல்ல விளையாட்டுக்கு தானே இருக்கிறேன். தெரியும் தான் விளையாட்டு. அதான் சரி ஓகே அப்போ சந்திப்போமா.